நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்க பேருமா? என் பேரு அழகம்மா சார். பாப்பா உங்க பேரு? மாலதர்ஷினி. என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்டா? இது யாருமா அது பாப்பா? அது பாப்பா வந்து என் மக வீட்டு பிள்ளை சார். கண்ணு தெரியாது சார் மகளுக்கு. ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எதுவுமே இல்ல, வேலை இல்ல, பிள்ளைகளை பாத்துக்கிட்டு எந்த வேலைக்கும் போக முடியல சார். பிளைண்ட் அம்மா விளக்க சொல்லு. சரி, கஷ்டப்படுறாங்களா? ஆமா சரி, ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் நீ அதெல்லாம் எதுவும் நினைக்க கூடாது. அம்மா நல்லா இருக்காங்கன்னு நினைச்சுக்க. பாட்டி உனக்காக இவ்வளவு தூரம் உதவி பண்றாங்கல்ல, உனக்காக கஷ்டப்படுறாங்களா, எங்கெங்கயோ யாரையாட்டும் உதவி எடுத்தானு உன்னை படிக்க வைக்கிறாங்க. நீ படிச்சு பெரிய ஆளா வந்து நீ அம்மாவை பாட்டியெல்லாம் நீ பாத்துக்கணும். நீ நல்ல பாலதர்ஷினி பெரிய பிள்ளையாய் நல்லா படிச்சு என்ன வேலைக்கு போற? டாக்டர் வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தா நல்லா படிக்கணும்ல. நீங்க தான் பாத்துக்கிறீங்க. ஆமா, நிம்மதி என்ன நிம்மதியுமே இல்லையே. நான் இப்படி இருந்தா எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சார்? சரி, கவலைப்படா. இங்க பாருங்கம்மா, கவலைகள் கஷ்டங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யும். கடவுள் வந்து உங்களை ஒரு பார்வையா இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்க மக வீட்டு பிள்ளைக்கும் சரி மக வீட்டு பிள்ளைக்கும் சரி ஒரு பார்வையா உங்களை கொடுத்துருக்காங்க. நீங்க இருக்க தைரியத்தை தான் அந்த பிள்ளைங்களாம் நீங்க வளர்ந்துட்டு வருதுங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு மகன். கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் மறந்துருங்க. கஷ்டப்படாம யாரா இருக்காங்களா? எல்லாருக்கும் ஒரு வித கஷ்டம் இருக்கதா செய்யுது. எல்லாரோட வாழ்க்கையிலயும் வலிகள் வேதனைகள் இருக்கதா செய்யுது. ஆனா அதை ஒவ்வொரு தடவையும் நம்ம கடந்து வரோம் பாருங்க, அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட வெற்றி. நீங்க நல்ல பிள்ளைங்களை மட்டும் பாத்துக்கோங்க. உங்க மனசுல நீங்க தெளிவா இருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை தெளிவாகும். ஏன்னா உங்க பொண்ணு கண்ணுக்குதே பையனு கண்ணுக்குதே. அந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு பார்வை இருக்கு, நல்லா படிக்கிறாங்க. அது உங்களோட படிப்புக்கு என்ன தேவையோ நீங்க ஜூன் மாசம் தொடங்குறப்ப, ஸ்கூலுக்கு தொடங்குறப்ப என்னென்ன வேணுமோ கேளுங்க, நான் எல்லாமே வாங்கி தரேன். இப்ப அதே மாதிரி நீங்க வாடகை பத்தி கவலைப்படாதீங்க. வாடகை நான் இப்போ உடனே தரேன், போய் கொடுத்துருங்க. ஆமா, இது நான் வாடகைக்குள்ள பண உதவி இருக்கு. சரியா? உடனே போய் நீங்க வாடகை மூலம் கொடுத்துருங்க. ஏன்னா பிள்ளைங்க இருக்கிற இடம் தான் ரொம்ப முக்கியம். அது பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கீங்க. வாடகை கொடுத்தா மட்டும்தான் அங்க இருக்க முடியுங்கிறீங்க. முதல்ல போய் இந்த காசை கொண்டு போய் வாடகை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நேரமும் நான் வீட்டுல வச்சு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அரிசி வந்து ரேஸ் அரிசியில வாங்கி அந்த சாப்பிடுறோம். சொசைட்டி அரிசி தான். பிள்ளைங்க நல்ல சாப்பாடா கொடுங்க. நான் பணம் உதவி தரேன், நீங்க அதுக்கும் தரேன். நீங்க நல்ல சாப்பாடா நான் அடுத்த வரப்ப மளிகை ஜாமானும் எடுத்துட்டு வரேன். வாடகைங்கவும் நான் உடனே பணமா கொண்டு வந்துட்டேன். இங்க மளிகை ஜாமான் வாங்கிக்கோங்க. முதல்ல என்ன கவலைகள் வந்தாலும் மனசுல இருந்து எடுத்துறேன். நீங்க செஞ்ச உதவியில நாங்க நல்லா இருக்கிறோம். அந்த வார்த்தை போதும். நான் செஞ்ச உதவி இல்ல, நான் நல்லா இருக்கேன் நீங்க சொல்றீங்க பாருங்க. நீங்க நல்லா இருக்கீங்கிற வார்த்தை உங்க வாயில வந்துட்டாலே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. எனக்கு கஷ்டம் இருக்குன்னா கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். பாட்டியோட கஷ்டத்தை பார்த்தல, உனக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. பாட்டியை நல்லா பாத்துக்கணும். டாக்டராய் நீ பாத்துக்கணும். ஸ்கூல் தொடங்குறப்ப என்னென்ன தேவை எல்லாத்தையும் நோட் பண்ணி அண்ணாட்ட சொல்லு, அண்ணன் உனக்கு வாங்கி கொடுத்தாரு. சரியா? நன்றி சார். நன்றி சாமியெல்லாம் வேணாம். நீங்க நல்லா இருந்தா போதும். நீங்க நல்லபடியா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா கவலைகள்லாம் மறந்து இதே சிரிச்ச முகத்தோட இருங்க. ஓகேவா? ஓகேவா? பாட்டியை நல்லா பாத்துக்கணும். பாட்டி இனிமே எப்படி இருக்கணும்? சிரிச்ச முகத்தோட இருக்கணும். எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கு. அவ்வளவுதான். பாப்பாக்கு தீனி இருக்கு. சரியா? சாப்பிடு. உனக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிடு. பாட்டிக்கு சொல்றதை கேட்டுக்கணும். ஓகேவா? நீங்களும் பாத்துக்கோங்க. பாய்.